தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கிற ஆலயம் வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. அழகு முருகனுக்கு அகிலமெல்லாம் ஆலயங்கள். ஒவ்வொரு திருத்தல முருகனும் ஒரு சிறப்பை பெறுகிறான். இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற வல்லக்கோட்டை முருகனுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? எங்கும் கண்டிராத திருமேனி, அதாவது 7 அடி உயரத்தில் வள்ளி தெய்வானையோடு திருக்காட்சி தருகிறான். இத்தனை உயர முருகப்பெருமானை வேறு எங்கும் அதிகம் தரிசித்திட முடியாது. வெள்ளிக்கிழமை தரிசனம் இந்த திருத்தலத்தில் விசேஷம். வேண்டியதெல்லாம் அன்றைய தினம் அருள்கிறான் இந்த முருகன். எங்கே இருக்கிறது வல்லக்கோட்டை? சென்னை தாம்பரத்தில் இருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவிலும், ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது. முருகப்பெருமான் சிறப்பாக அருளும் இந்த திருத்தலத்தில் எண்ணற்ற திருச்சன்னதிகள். மிக பழமையான ஆலயம். என்ன காரணத்தினால் இந்த திருத்தலம் வல்லக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது? தலபுராணம் சொல்லும் தகவலை பார்ப்போமா? கோட்டை கட்டி ஆண்டு வந்தான். அசுரன் என்று சொன்னாலே தேவர்களுக்கு துன்பங்களை கொடுப்பவன் என்று பொருள். தேவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய விடாமல் தடுத்து வந்தான் இந்த வல்லன். தேவர்கள் எங்கே போவார்கள்? முருகப்பெருமானிடம் சென்றார்கள். அந்த முருகனிடம் முறையிட்டார்கள். முருகன் அவர்களுக்கு அபயமளித்து ஆறுதலும் சொன்னான். அசுரன் அழியும் நேரம் வந்துவிட்டது, நீங்கள் பயப்பட வேண்டாம், அவன் சம்ஹாரம் ஆக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று அனுப்பி வைத்தான். தான் கொடுத்த வாக்குப்படி எந்த நேரத்தில் அந்த வல்லனை சம்ஹாரம் செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த அரக்கனை அழித்தான். அழிக்கின்ற போது அந்த அரக்கன் ஒரு வரத்தையும் கேட்டானாம். என்ன கேட்டான் தெரியுமா? எனது பெயரை தாங்கி இந்த திருத்தலமானது விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டானாம். அதன்படி இந்த திருத்தலத்திற்கு வல்லக்கோட்டை, அதாவது வல்லனுடைய கோட்டை என்கிற பொருள்படி வல்லக்கோட்டை என்று ஆனதாம். இன்னொரு விதமான காரணத்தையும் சொல்கிறார்கள். வல்லக்கோட்டை அருகே திருப்பட்டியில் ஒரு ஆலயம், அதாவது முருகப்பெருமான் ஆலயம் வல்லம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. வல்லம் என்ற இடத்தில் இருந்த கோட்டை என்பதாக, அதாவது முருகப்பெருமான் அருளுகின்ற ஆலயத்தில் இருந்த கோட்டை என்பதாக ஆலயம் என்றாலுமே ஒரு மன்னன் கட்டியிருக்க வேண்டும் அல்லது மகான் கட்டியிருக்க வேண்டும். அந்த காலத்திலே மன்னனும் மகான்களும் தான் ஆலயத்தை கட்டினார்கள். அந்த வகையில் இந்த ஆலயத்தை கட்டியது யார் தெரியுமா? ஒரு மன்னன். அவன் பெயர் பகீரதன். இலஞ்சி எனும் தேசத்தை ஆண்டு வந்தான். மன்னர்கள் என்பவர்கள் துறவியர்கள், பொதுமக்கள் என்று எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். ஆனால் இந்த பகீரதன் ஒரு முறை தவறிழைத்து விட்டான். யாருக்கு? நாரத முனிவருக்கு. இந்த மன்னனை காண்பதற்காக நாரத முனிவர் ஒரு நாள் அரண்மனைக்கு வந்தாராம். ஆனால் நாரத முனிவரை உரிய முறையில் வரவேற்காமல் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்தானாம் இந்த மன்னன். எதுவும் பேசாமல் நாரத முனிவர் அங்கிருந்து அகன்று விட்டார். நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கு செருக்கு என்பது இருக்கக்கூடாதே. இந்த செருக்கு அவனுக்கு அழிவையல்லவா தரும் என்பதை உணர்த்த வேண்டும் என்று நாரத முனிவர் விருப்பம் கொண்டார்.
அங்கிருந்து நடந்தவர் அருகில் இருந்த ஒரு வனத்தை அடைந்தார். அந்த வனத்திலே சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற போது எதிரே ஒரு அரக்கன் வந்தான். அந்த அரக்கன் பெயர் கோரன். பல நாடுகளை வென்று வெற்றி களிப்போடு அந்த வனத்தின் வழியே சென்று கொண்டிருந்தான் கோரன். அவனை பார்த்தார் நாரதர். பகீரதன் நினைவும் வந்தது. வெற்றி களிப்போடு திரும்பிக் கொண்டிருக்கிற இந்த மன்னனை பயன்படுத்தினால் பகீரதனுக்கு ஒரு பாடத்தை உணர்த்த முடியும் என்று விரும்பினார் நாரதர். பகீரதனின் ஆணவத்தை இவனால்தான் அடக்க முடியும் என்று நாரதர் தெளிந்தார். எனவே அந்த கோரனிடம் வழியச் சென்று, கோரனே, நீ பல நாடுகளை வெற்றி அடைந்திருக்கிறாய். அந்த நாட்டு மன்னர்களை வென்றிருக்கிறாய். இது உண்மையான வெற்றி அல்ல. இந்த இலஞ்சி நாட்டையும் நீ வென்றால்தான் உனது வெற்றியானது பூர்த்தியாகும் என்று தனக்கே உரிய பாணியில் சிண்டு முடிந்தார் நாரதர். இலஞ்சி தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பவன் யார்? பகீரதன். அந்த பகீரதன்தான் நாரத முனிவரை அவமானம் செய்தார். தனது வீரத்தை பரீட்சித்து பார்க்கும் விதமாக இந்த நாரத முனிவர் சொல்கிறாரே என்று நினைத்த அந்த கோரன் அடுத்த கடமே இலஞ்சி நாட்டின் மீது போர் தொடுத்தான். இலஞ்சி நாட்டு மன்னனான பகீரதன் இந்த போரை அப்போது எதிர்பார்க்கவில்லை. திடீரென வந்த கோரனை பார்த்து மிரண்டான். போர் நடந்தது. அந்த போரில் கோரனே வென்றான். நாரதரின் ஆசி பெற்றிருக்கிறான் அல்லவா? இந்த பகீரதனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நாரதர் நினைத்தார் அல்லவா? அது நடந்துவிட்டது. நாட்டையும் நகரத்தையும் இழந்து காட்டை நோக்கி போனான் இந்த பகீரதன். அந்த வனத்திலே மிகவும் சோகமாக பல காலம் அமர்ந்தான். அப்போதுதான் ஒரு நாள் நாரத முனிவரை சந்தித்தான். அந்த நாரதரிடம் நடந்ததைச் சொல்லி மன்னிப்பும் கோரினான். தங்களுக்கு நான் இழைத்த அந்த அவமானத்தை இந்த வேளையில் நினைத்து பார்க்கிறேன். என்னை மன்னியுங்கள் மாமுனியே என்று வேண்டினான். ஆணவத்தின் அழிவால் நான் இழந்த தேசத்தை திரும்பப் பெற வேண்டும். இதற்கான ஒரு விமோச்சனத்தை எனக்கு அருளுங்கள் நாரதமுனியே என்று வேண்டினான் பகீரதன். அதற்கு நாரதர் சொன்னார், இந்த விமோச்சனத்தை துர்வாசர்தான் தர முடியும். அவரிடமே கேள். இந்த வனம் வழியாக அவரும் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் நாரதர். பகீரதனும் பல காலம் கஷ்டப்பட்டு அடர்ந்த காட்டிலே தவம் செய்தான். ஒரு வழியாக ஒரு தினத்தன்று துர்வாசரையும் கண்டுபிடித்தான். அந்த துர்வாசரை வணங்கி எனது நாட்டை மீட்க என்ன வழி என்று கேட்டான். என்ன காரணத்தினால் இத்தனையும் நிகழ்கின்றன என்பதை துர்வாச முனிவர் அறிந்தார். இந்த பாதிரி மரத்தடியில் இந்த வனத்தில் காணப்படுகின்ற முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும். அந்த கோயிலை கட்டக்கூடியவன் இந்த பகீரதன். அதற்கான அருளை முருகப்பெருமான் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த முருகப்பெருமானை வணங்கச் சொல்வோம் என்று துர்வாசர் தீர்மானித்து அவனுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கிறார். என்ன விமோச்சனம் தெரியுமா? பகீரதா, இதோ இந்த வனத்திலே பாதிரி மரத்தடியில் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டால் உனது குறைகள் நீங்கி நீ வளம் பெறலாம். இந்த முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமை தினங்களில் விரதம் இருந்து நீ வழிபட வேண்டும் என்று உபாயம் சொன்னார் துர்வாசர். அதன்படி அடுத்தடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் அந்த முருகப்பெருமானை குறித்து தவம் இருந்தான். முருகனது அருளும் பெற்றான். இப்போது நாம் வல்லக்கோட்டை ஆலயத்தில் தரிசிக்கிறோம் அல்லவா? மிக பிரம்மாண்டமான முருகன் திருமேனி. அந்த திருமேனி ஒரு காலத்தில் ஆலயம் இல்லாமல் இந்த பாதிரி மரத்தடியில் காணப்பட்டது. இந்த ஆலயத்தை அமைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பேற்றை முருகப்பெருமான் பகீரதனுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த காரணத்தினால்தான் இத்தனை லீலைகளும் நடந்துள்ளன. தனியே காணப்பட்ட அந்த முருகனுக்கு வள்ளி தெய்வானையுடன் ஒரு திருச்சந்நிதி பிரதிஷ்டை செய்தான். இவனே இங்கே கோயிலையும் கட்டினான். இந்த கோயிலை கட்டி முடித்த பிறகு இழந்த தேசமானது அவனுக்கு மீண்டும் கிடைத்தது.
இன்றைக்கும் இழந்த செல்வத்தை நாம் மீண்டும் பெறுவதற்கு, இழந்த நற்பெயரை மீண்டும் பெறுவதற்கு இந்த முருகப்பெருமானை 7 வெள்ளிக்கிழமை தினங்களில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டால் அது கைகூடும் என்கிறார்கள். ஒருமுறை இந்திர பகவான் தனது சக்திகளை இழந்தானாம். அதாவது தான் பெற்ற சித்திகளை இழந்தானாம். இவற்றையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு எந்த தலம் உகந்த தலம் என்று தன் குருவாகிய பிரகஸ்பதியிடம் கேட்டான். அந்த பிரகஸ்பதி சொன்னாராம், முருகனை வழிபட்டு அருள் பெற ஒரு சிறந்த இடமானது பூலோகத்தில் காணப்படுகிறது. அந்த திருத்தலம்தான் வல்லக்கோட்டை என்று பிரகஸ்பதி பகவான் அருள்கிறார். அதன்படி இந்திர பகவான் பூலோகம் வந்து தனது வஜ்ராயுதத்தை கீழே ஊன்றி ஒரு திருக்குளம் உண்டாக்கினான். அந்த நீரால் அபிஷேகம் செய்தான் முருகப்பெருமானுக்கு. முருகப்பெருமானை பல காலம் வணங்கினான் இந்த திருத்தலத்திலே. அதன் பிறகு தான் எவற்றை இழந்தானோ அவற்றையெல்லாம் மீண்டும் பெற்றானாம். இந்திரன் வஜ்ராயுதத்தால் ஏற்படுத்திய இந்த தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம், இந்திர தீர்த்தம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஒற்றை பாதிரி மரத்தடியில் இந்த முருகப்பெருமான் அன்று காணப்பட்டதால் ஆலயத்தின் தலவிருட்சம் பாதிரி மரம். இந்த திருத்தல முருகன் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்றவன். 7 பாடல்கள் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். இந்த திருத்தலத்தை தனது திருப்புகழில் கோட்டை நகர், கோடை எனும் பட்டி, கோடை என்றெல்லாம் அழைக்கிறார். இந்த திருத்தலத்திற்கு அருணகிரிநாதர் பாடல் கிடைத்ததே ஒரு திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை நிகழ்த்தியதும் முருகப்பெருமான் தான். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் எப்படி அருளினான்? அருணகிரிநாதர் தலயாத்திரையாக பல முருகப்பெருமான் ஆலயங்களை தரிசித்துக் கொண்டே வருகிறார். அந்த வகையிலே திருப்போரூர் முருகனை தரிசித்துவிட்டு அங்கிருந்து திருத்தணிக்கு செல்லலாம் என்று நடக்க துவங்குகிறார். அன்றைய தினம் இரவு அவர் தங்கிய இடம் இந்த வல்லக்கோட்டை வனம். இந்த வல்லக்கோட்டையிலே முருகப்பெருமான் குடிகொண்டிருப்பது அருணகிரிநாதருக்கு தெரியாது. இரவு இங்கே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை திருத்தணிக்கு செல்லலாம் என்று நினைத்து உறங்கத் துவங்குகிறார் அருணகிரிநாதர். முருகப்பெருமான் அவரை ஆட்கொள்கிறார். என்ன அருணகிரியாரே, வல்லக்கோட்டையானை மறந்தனையே என்கிறாராம் முருகப்பெருமான். சற்றென்று கண்விழிக்கிறார் அருணகிரிநாதர். அப்போதுதான் அவருக்கு புரிகிறது, இந்த திருத்தலத்திலே ஒரு முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் என்பது. அந்த முருகப்பெருமானையும் தரிசித்து திருப்புகழ் பாடல்களை பாடிவிட்டு அதன் பிறகு திருத்தணிக்கு செல்கிறார் அருணகிரிநாதர். சில காலத்திற்கு முன்னால் பழுதடைந்திருந்த இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று சில அருளாளர்கள் விரும்பினார்கள். யார் அவர்கள் தெரியுமா? திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், ரத்னகிரி முருகனடிமை சுவாமிகள், சுவாமி ராமதாஸ் போன்றோர். இவர்கள் அத்தனை பேரின் முயற்சியாலும் பலரிடமும் நன்கொடை பெறப்பட்டு அவர்களது காலத்தில் ஒரு கும்பாபிஷேகமானது இந்த ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயம் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஒரு அற்புதமும் நடந்தது. 2006 திருப்பணிகளுக்காக இந்த ஆலயத்தில் ஒரு இடத்தில் பள்ளம் தோண்டிய போது ஒரு சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டதாம். அந்த சுரங்கப்பாதையில் 2 அறைகளையும் கண்டுபிடித்தார்கள். ஆலயத்தின் தொன்மைக்கும் பழமைக்கும் இதுவே சான்று.